டைப் காஸ்டிங் அப்படின்னு என்னென்னா, ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சில இடங்களில் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டேட்டா டைப்பை நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கும்போது இன்னொரு டேட்டா டைப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கும்போது. அண்ட் எதுக்காக ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி கன்வெர்ட் பண்ணால் தான் சில ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஒரு நம்பர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி 10 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாது. இதுவே ஒரு வேளை ஸ்ட்ரிங்காக இருந்தால் லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருப்போம். ஆனால் இன்டீஜருக்கு லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ லென் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இதை ரன் பண்ணுவோம். நமக்கு எரர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் இன்ட் ஹேஸ் நோ லென் அப்படின்னு நமக்கு டைப் எரர் காமிச்சிருக்கு. ஏன்னா இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு லென் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவே சில இடங்களில் இன்டீஜர் டேட்டா டைப்பில் எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை ஒரு புது வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ பி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு எஸ்டிஆர் அப்படின்னு இந்த டேட்டா டைப்பை கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இன்டீஜர் ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிளை பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டீஜர் இருக்கிற அந்த வேரியபிளை போய் எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ஏல இருக்கிற வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பி வேரியபிள் இருக்கிற வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால அதுக்கு நம்மளால் லென்த்து அப்ளை பண்ண முடியும். இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே லென் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏக்கு பதிலாக பி அப்படிங்கிற வேரியபிள் நேமை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இது 2 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா பி இப்போ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிக்கிச்சு. ஸோ கூடவே இதோட டைப்பையும் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் பியோட டைப்பை செக் பண்ணுவோம். பிரிண்ட் டைப் ஆஃப் பி. அதுக்கப்புறம் கூடவே இன்னொரு டைமும் ஏவோட டைப்பை செக் பண்ணிடுவோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் கிளாஸ் இன்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா ஏல இன்டீஜர் தான் வந்திருக்கு. இன்ட் அப்படின்னு வந்திருக்கு. இன்டீஜர் வேல்யூ எடுத்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ பியோட டேட்டா டைப்பை செக் பண்ணும்போது அது எஸ்டிஆர் அப்படின்னு காட்டுது. ஸோ என்னதான் பி அப்படிங்கிறது எஸ்டிஆராக மாறி இருந்தாலும், அதாவது ஸ்ட்ரிங்காக மாறி இருந்தாலும், ஏவோட டைப்பை செக் பண்ணும்போது அது மறுபடியும் இன்ட் அப்படின்னு ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த டைப் காஸ்டிங் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு அடிஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஏல ஒரு வேல்யூ இருக்குது, பியில் ஒரு வேல்யூ இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ ப்ளஸ் பி. இப்போ ரெண்டுமே இன்டீஜராக இருக்கிறதுனால இப்போ நம்ம சியை பிரிண்ட் பண்ணும்போது ஏல இருக்கிற வேல்யூ அண்ட் பியில் இருக்கிற வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நமக்கு 30 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். இதுவே சப்போஸ் ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா, ஸோ பைத்தான் அதை எரர் தான் ஜென்ரேட் பண்ணும். அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் டைப் எரர் வந்திருக்கு. என்ன மெசேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னா, அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப் எஸ் ஃபார் ப்ளஸ் இன்ட் அண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது அடிஷன் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு வேல்யூ இன்டீஜராகவும் இன்னொரு வேல்யூ ஸ்ட்ரிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸாக நம்பர் வரும் நமக்கு தெரியுமோ அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பியை ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது பிக்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஸ்ட்ரிங்கிலிருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கும். இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏ கூட ஆட் பண்ணோம். அதனால் நமக்கு சி அப்படிங்கிற வேரியபிளில் 30 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நமக்கு எந்த எரரும் ஜென்ரேட் பண்ணல. ஆனால் பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ அது எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே வேல்யூவை மாற்றி ஸ்டோர் பண்ணல. எடுத்து அப்ளை பண்ணுற இடத்துல தான் டேட்டா டைப்பை மாற்றி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். ஸோ நம்ம தான் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறோம், அதை இன்டீஜராகவே கொடுக்கலாமே, ஏன் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற டவுட் வரலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டாட்டிக்காக வேல்யூஸ் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது.
யூசர் கிட்டேருந்து நம்ம வேல்யூ வாங்குற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கேருந்து வர வேல்யூ மேபி ஸ்ட்ரிங்காக கூட வரலாம். இப்போ b ஈக்குவல் டு அப்படிங்கிறத ஸ்டாட்டிக் வேல்யூக்கு பதிலாக நான் இன்புட் வந்து செட் பண்ணுறேன். இன்புட் வந்து கொடுத்துட்டு என்டர் எ நம்பர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இங்கே நான் டைப் கன்வர்ஷன் வந்து பண்ணல, வெறும் b அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு என்டர் எ நம்பர் அப்படின்னு கேட்குது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். பார்க்கும்போது நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும். இது ஏன் எரர் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு இந்த பியோட டைப்பை வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இன்ட் பிரிண்ட்டுக்குள்ளே டைப் ஆஃப் b. இப்போ இதை ரன் பண்ணலாம். ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன் 28. ஸோ எரர் வந்திருக்கு. எரருக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து வந்திருக்கும். இந்த கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இந்த பியோட டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போ என்ன தான் இன்புட் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணியிருந்தாலும் அங்கே அவங்க என்டர் பண்ணுறது நம்பராகவே இருந்தாலும் அது வந்து கோடுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் வந்து ஆகிக்குது. மறுபடியும் இதை இன்டீஜர் டேட்டா டைப்பாக வந்து மாற்றுறேன். இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக காட்டும். இப்போ 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டாட்டிக்காக இந்த 10 கூட யூசர் இன்புட் கொடுத்தா 25 ஆட் பண்ணி நமக்கு 35 அப்படிங்கிற அவுட்புட்டை வந்து காமிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி எல்லா டைம்லையும் நம்ம ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இன்புட் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு நம்பர்ஸை கொடுத்ததுனால கொட்டேஷனுக்குள்ளே நம்பர் தான் இருக்குது அப்படிங்கும்போது அது இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. பட் கொட்டேஷனுக்குள்ளே லெட்டர்ஸும் வருது அப்படிங்கும்போது இல்லை லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. அது நம்ம ஸ்டாட்டிக்காக டைப் பண்ணியிருந்தாலும் சரி, யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கியிருந்தாலும் சரி. இப்போ இதை திரும்ப ரன் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் இன்புட்டாக வந்து கொடுக்குறேன். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோடனே இப்போ எரர் வந்து வந்திருக்கும். இப்போ என்ன எரர் சொல்லுன்னா வேல்யூ எரர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10 அப்படின்னு போட்டு நம்ம என்ன வேல்யூ வந்து கொடுத்தோமோ அந்த வேல்யூவை மென்ஷன் வந்து பண்ணியிருக்கு. அதாவது என்ன சொல்லுதுன்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு ஃபார்மேட்டில் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா வந்து இருக்குது அப்படிங்கிற எரர் மெசேஜை வந்து நமக்கு சொல்லுது. அப்போ ஒரு ஸ்ட்ரிங் இன்டிஜராக கன்வெர்ட் ஆகணும் இல்லை ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னாலும் அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஒரு இன்டீஜர் வேல்யூஸோ இல்லை டெசிமல் வேல்யூஸோ அதாவது ஒரு நம்பர் வேல்யூஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். மினிமம் ஒரு லெட்டர் இல்லை வேறு ஏதோ ஒரு கேரக்டர் வந்துருச்சுன்னா கூட அதை இன்டீஜராகவோ ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. அண்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நம்பரை பூலியனாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் அண்டு பூலியனை இன்டீஜராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் d = 1. இப்போ பிரிண்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா பூல் அப்படின்னு பூலியனோட டேட்டா டைப்பை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்ஸ்குள்ளே d அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது ஸோ மேலே அந்த இன்புட் வந்து கொடுத்துருந்தனால நம்பர் என்டர் பண்ண சொல்ல கேட்குது. இதுக்கு ஏதோ நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கும். இந்த பிரிண்டெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவே ரன் பண்ணுறேன். இந்த 1 என்ன பண்ணியிருக்கு ட்ரூவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு. வேறு ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறோம். இதையும் பார்க்கும்போது ட்ரூ அப்படின்னு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இங்கே நான் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து ஏதாவது கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் ட்ரூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே நம்பர் மிக்ஸ்டப் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போவும் ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரிங்கை எம்டி பண்ணுறேன். எம்டி பண்ணிட்டு ரன் பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதுவே வெறும் இன்டீஜராக கொடுக்கும்போது நான் 0 அப்படிங்கிறத கொடுக்குறேன். 0க்கு ஃபால்ஸ் வந்து வரும். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். இப்போ ஒரு வேரியபிளில் இன்டிஜரோ ஃப்ளோட்டோ ஸ்ட்ரிங்கோ 3ல் எது ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் நம்மளால் அதை பூலியனாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் அது ட்ரூ தருமா ஃபால்ஸ் தருமா அப்படிங்கிறது என்ன வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃப்ளோட்டாவோ இன்டீஜராகவோ இருக்கும்போது 0ங்கிற வேல்யூ இந்த வேரியபிளில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். 0வை தவிர வேறு என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவில் இருந்தாலும் சரி நெகட்டிவில் இருந்தாலும் சரி, நம்பர்ஸுக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் தான் வந்து கொடுக்கும். இதுவே வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை எடுத்துக்கும் போது கொட்டேஷனுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தான் நமக்கு ஃபால்ஸுங்கிற அவுட்புட் வந்து கொடுக்கும். மினிமம் ஒரு கேரக்டர் இருந்தால் கூட ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் தான் வந்து கொடுக்கும். மேக்ஸிமமாக எவ்வளோ இருந்தாலும் அது ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் தான் வந்து கொடுக்கும். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ என்ன நம்ம பார்க்குறோன்னா ஒரு லிஸ்ட்டு டேட்டா டைப்பை டப்பிளாக கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு டப்பிள் டேட்டா டைப்பை
லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்குது. லிஸ்ட்டில் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். டப்பிளில் ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு டப்பிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் ஈக்குவல் டு பேராந்திசிஸ் வந்து கொடுத்துட்டு சில நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ டப்பிள் அப்படிங்கிறது ஆல்ரெடி இம்யூட்டபிள், அதாவது எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்ம அப்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அப்பெண்ட் கொடுத்தா கூட அக்செப்ட் வந்து பண்ணிக்காது. ஏன்னா இந்த வேரியபிள் நேம் பக்கத்தில் டாட் வச்சுட்டு நான் ஏ அப்படின்னு டைப் பண்ணும்போது எந்த சஜஷனுமே வந்து காட்டலை. ஒருவேளை இதுவே லிஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கும்போது லிஸ்ட்டுக்கான ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேமுக்கு டாட் கொடுத்து ஏ டைப் பண்ணாவே அப்பெண்ட் அப்படிங்கிற சஜஷன் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து காட்டும். இப்போ இதை அண்டு வந்து பண்ணிக்கிறேன். திரும்பவும் டப்பிள் டேட்டா டைப்பாகவே இந்த நம்பர்ஸ் வந்து இருக்கட்டும். ஒரு டேட்டாவை அந்த டப்புள்குள்ளே ப்ரோக்ராமேட்டிக்காக ஆட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டெம்ப்ரவரியாக அந்த டப்பில் லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டாக மாறி இருக்கிற டப்பில் திரும்பவும் டப்பிள் டேட்டா ஃபார்மேட்டுக்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஈக்குவல் டு லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டைப் நேம் எடுத்துகிட்டு ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு அதே வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்பர் அப்படிங்கிற அதே வேரியபிளில் அந்த வேல்யூஸை டப்புள்லேருந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் கன்வெர்ட் ஆன டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேறு வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சேம் வேரியபிள் நேம்லேயே அந்த வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் வந்து கொடுக்குறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் நம்பர். அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்பரை வந்து டைப் செக் வந்து பண்ணுறோம். டைப் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் டப்பிள் அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் பிரிண்ட்டில் பார்க்கும்போது லிஸ்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வேரியபிள் நேமுக்கு டாட் கொடுத்து நம்ம லிஸ்ட்டோட எல்லா மெத்தட்ஸுமே அப்ளை வந்து பண்ண முடியும். இதுக்குள்ளே 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறேன். நம்பர் டேட்டா டைப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிட்டு டப்பிளுக்கான டைப் நேம் எடுத்துகிட்டு அதோட ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்பர் அப்படிங்கிறத திரும்ப பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண சேம் வேல்யூஸை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் டப்பிளாக மாற்றி திரும்ப அதே வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை திரும்பவும் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா டைப் ஆஃப் டப்பிள் நம்பர்ஸ். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டப்பிள் டேட்டா டைப்பாக இருந்ததை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் டப்பிளாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அதுக்குள்ளே ப்ரோக்ராமேட்டிக்காக ஒரு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து வேல்யூஸை பார்க்குறதுக்காக ஒரு பிரிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு ஒரு டப்பிள் ஃபார்மேட் தான் வந்து வந்திருக்கு. பட் அதுக்குள்ளே நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்காக ஆட் பண்ண 25 அப்படிங்கிற வேல்யூவும் இன்க்ளூட் வந்து ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேர் சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது இந்த டைப் காஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த பாசிபிலிட்டி இருந்தால் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அப்படிங்கும்போது கன்வெர்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தானை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பைத்தான் ப்ளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.